ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா முக்கனி வச்சு ஒரு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக கொஞ்சம் ஒன்று எடுத்துக்கிறேன். இது பலாப்பழம் இதில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கிறேன். பலாப்பழமும் வாழைப்பழமும் கொஞ்சம் அளவு கம்மியாக போட்டு மாம்பழம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிறேன். இது 1 பை 1 போட்டுக்கலாம். எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸை அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ பலாப்பழம் அதிகமாக ஃப்ளேவர்ஸ் வேணும்னா பலாப்பழம் அதிகமாக கலந்துக்கலாம். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ஸ்வீட் தன்மை இருக்குன்றதுனால சுகர் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 கிளாஸ் 100 ml அளவுக்கு பால் விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு முக்கனி மில்க் ஷேக்கு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். கொஞ்சமாக மாம்பழம் 3 ஃப்ரூட்ஸையும் வச்சுட்டு கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம்.